ஜெப வேளையில் ஜெபிப்பதற்கு மறுபடியும் உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள் தேவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில நிறைவாய் ஊற்றப்படுகிற நாளாய், அப்பாவுடைய அன்போடைய முழுமையா உணர்ந்து கொள்ளுகிற நாளாய் இருக்கும் என்று உங்களுக்காக ஜெபித்து ஆசிர்வதித்து வாழ்த்துக்கிறோம். உண்மையிலேயே எவ்வளவு பெரிய விசேஷித்த அன்பு இல்ல அப்பாவுடைய அன்பு. உங்களுக்கு ஒரு வசனம் வாசித்து காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு சாந்தம் உள்ளது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையா இருந்த போது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலோட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இந்த சாப்டர் பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் பூராவும் படிச்சிருக்கோம். இது ஃபுல்லாவே தெய்வத்துடைய அப்பாவுடைய நிறைவான அன்பை பற்றி தான் நம்ம இதுல போட்டிருக்கிறார். அன்போடைய என்னென்னலாம் சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், சினமடையாது, அநியாயத்துல சந்தோஷப்படாம சத்தியத்துல சந்தோஷப்படும், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா. ஆனா நம்ம யோசிப்போம், இந்த மாதிரி அன்பு என்னால எப்படி செலுத்த முடியும் அப்படின்னு நிறைய நேரம் அப்படிதான் யோசிப்போம். இந்த அன்பை செலுத்துற அப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு காண்பிக்கும் போதுதான் இந்த மாதிரியான அன்பு உலகத்துக்கு நம்மளால காண்பிக்க முடியும். உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உலகம் அன்பு ஒரு நாள் என்ன சொல்லும், நான் அவனை நேசிக்கிறேன்னோ, இன்னொரு நாள் நீ யாருன்னு கேட்கும், ஒரு நாள் அவனுக்கு உதவி செய்யறனோ, இன்னொரு நாள் என்னால நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிடும். அதுதான் உலக அன்பு. ஆனா அப்பாவோட அன்பு எப்பொழுதும் ஒரே விதமாய் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் நேசிக்கிறான். அந்த அன்பை நம்ம அப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னா அப்பாவோட அன்பை நம்ம இன்னும் தெரிந்து கொள்ளணும், அவரோட பழகணும், அவரோட உட்காரணும், அந்த நேரத்தை செலவிட்டு தேவனுடைய அன்புக்குள்ள நம்ம ஊறி கிடக்கும் போதுதான், அந்த அன்புல நிரப்பப்படும் போதுதான் அந்த அன்பை நம்ம மற்ற உலகத்துக்கு காண்பிக்க முடியும். அப்படி உலகத்துக்கு காண்பிக்கும் போது என்ன ஆகும்னா, உலக அன்பு நம்மள எந்த விதத்திலும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. இப்படி வாங்கி இப்படி கொடுக்கிறவர்களா இருப்போமே தவிர உலகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உலகத்திலிருந்து காயத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ மற்றவங்களை என்னை காயப்படுத்துறாங்களே அப்படின்னு நம்ம யோசிச்சு கேட்கலாம். ஆமா, ஏன் அவங்கள காயப்படுத்துறாங்கன்னா அவங்க பலவீனமா இருக்கிறதுனாலதான் மற்றவங்களை காயப்படுத்துறாங்க. பலனுள்ளவர்கள் மற்றவங்களை நேசிப்பாங்க, பலவீனமா இருக்கிறவர்கள் மற்றவங்களை காயப்படுத்துவாங்க. நம்ம பலமுள்ளவர்களாகிய நாம் அப்படிப்பட்ட பலவீனர்களை நம்மளோட சாந்தத்தினால அன்பினால நம்ம நேசிக்கும் பொழுது அவர்களையும் ஆட்டோமேட்டிக்கா பலம் உள்ளவர்களாய் மாற்ற முடியும், தேவனுடைய கிருபையினால, அப்பாவுடைய அன்பை காண்பிக்கும் பொழுது. ஆமென். வசனம் கூட போட்டிருக்கு பாத்தீங்களா, உங்களை நீங்க சிநேகிக்கிறவங்களே நீங்க சிநேகிக்கிறதுல என்ன பிரயோஜனம், உங்களை சத்ருக்களை சிநேகிங்க அப்படின்னு தான் ஏசப்பாவும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்மள சிநேகிக்கிறவங்களே சிநேகிக்கிறதுல என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை இல்லையா. நம்மளோட கஷ்டம் கொடுக்கறவங்கள, வேதனைப்படுத்துறவங்கள நம்மளோட சத்ருக்கள்னு அவங்க நம்மள நினைக்கும் பொழுது, அப்படிப்பட்டவங்களை நம்ம நேசிக்கும் பொழுதுதான் உண்மையான தேவனுடைய அன்பு நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான அன்பும் கூட.
நம்ம நேசிக்கிறவங்களே நேசிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நமக்கு தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யறதுதான் பெரிய விஷயம். நம்மள சத்ருவா இருக்கும்போது, நம்மள வெறுக்கிறவங்கள அவங்கள நேசிக்கும் போதுதான் நம்மளும் உண்மையான தேவனுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துறவங்களா இருப்போம். அப்படிதானே? சரி, நான் அன்பா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, அன்பை மட்டும் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதாவது எந்த தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்க மாட்டாங்க. ஒருவேளை இப்படி செய்யக்கூடாதுன்னா அதை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னாக்கா அவங்க நேசிக்கிறாங்களாம். அதாவது நேசிக்கிறாங்கன்றதுனால எப்பொழுதும் அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு துணை போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் அன்பு கிடையாது, அதுக்கு பேரு ஆத்தும பிணைப்பு. அப்போ அந்த அன்பு, உண்மையான அன்பு என்ன பண்ணும்னா, தவறு செய்தால் அதை கண்டிக்கும், திருத்த பார்க்கும். அதுதான் உண்மையான அன்பு. சிலர் அந்த மாதிரி எல்லாம் இல்லங்க, அது நான் நேசிக்கிறேன், என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது, கடவுள் பாத்துக்குவாரு அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. தகப்பன் தன் சிற்றியாத பிள்ளை இருக்க முடியுமா? அப்படி தகப்பன் தன் பிள்ளையை சிற்றிகள்னாக்கா அவங்க வேசி பிள்ளைகளா இருப்பாங்களே வசனம் போட்டிருக்கு இல்லீங்களா? சோ நம்ம யாரோ பிள்ளைகளா, அப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கும் போது தகப்பன் பிள்ளைகளை சிற்றிப்பாரு. அதாவது எது வரைக்கும் சிற்றிப்பாருன்னா, அவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக. அதுதான் அப்பாவுடைய அன்பு. உலகத்தாரோ இல்ல மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு, தண்டிச்சிடுவாரு, நம்ம தண்டிச்சு சாகடிச்சு எதையும் கை காலம் உடைக்க மாட்டாரு. அப்பாவோட அன்பு அது கிடையாது. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள்னு அப்பா நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அப்ப அந்த மாயமற்ற அன்புல எப்படி ஒரு களங்கம் இருக்க முடியும், எப்படி நமக்கு தீமை நினைக்க முடியும் சொல்லி யோசிச்சு பாருங்க. தீமை நினைக்கிறவன் எல்லாம் சத்ருவோட வேலைதான். அப்பா நம்மளை எப்பொழுதும் நேசிக்கிறவராகவே இருக்கிறார். அதே அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த தான் நம்மளையும் அழைத்திருக்கிறாரு. அந்த ஒரே பிரதான கற்பனையும் அதுதான். அந்த அன்புல நம்ம உலகத்தில் எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயித்து கொள்ளலாம். இப்ப படிச்சோம் இல்லைங்களா, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். இதுக்கு முந்தின சாப்டர் நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல ஆவியின் வரங்களை பற்றி அதிகமா போட்டிருப்பாரு. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அதுலயும் ஆவியின் வரங்களை பத்தி தான் போட்டிருக்கோம். இந்த பக்கம் ஆவியின் வரும், இந்த பக்கமும் ஆவியின் வரும். நடுவுல இருக்கிறது தான் என்னது, அன்பு. அன்பு ஆவியின் கனி, அப்படிதானே? கனிகள் கிடையாது, அன்புன்றது ஒரே கனி. அந்த கனியில வர மற்ற கனி எல்லாம் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, இதெல்லாமே இருக்கும். அப்ப அதெல்லாம் ஆவின் கனிகள் கிடையாது, ஒரே கனி, அது அன்பு. இப்போ நான் இதெல்லாம் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த 1 கொரிந்தியர் 12-14 நடுவுல ஆண்டவர் அழகா இந்த அன்பை சாண்ட்விச் பண்ணிருக்கிறார். ஏன்னாக்கா என்ன சொல்லுவாங்க, நான் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கலாம், தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், இது பண்ணலாம், நம்ம வானத்துல இருந்து அக்கினியே இறக்குற அளவுக்கு நமக்கு எல்லா விதமான ஃபெய்த் ஆபரேட்டிங் இருக்கலாம். அதெல்லாம் முக்கியம் இல்ல, இது எல்லாமே ஒழிந்து போயிடும். ஆனால் ஒழியாதது, மாறாதது தேவனுடைய அன்பு மட்டும்தான். கல்வாரி சிலுவையில நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த அன்பு. எதுவுமே வேணாம், நீங்களும் நானும் வேணும்னு பரத்துல இருந்து எல்லாத்தையும் விட்டு விட்டு இறங்கி வந்த அன்பு. அப்படிப்பட்ட நிறைவான அன்பு. அதெல்லாம் ஒரே பேரான குமாரனை நம்ம வேணும்ன்றதுக்கு அவரையே கொடுத்தவர். மற்றவைகள் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு வசனமும் போட்டிருக்கு. அதனால நம்ம அப்பாவுடைய அன்பின் நிறைவுக்குள்ள அந்த உன்னதமானவருடைய மறைவு. குழந்தைங்க எல்லாம் பயந்துச்சுன்னா ஓடி அவங்க அம்மாவை கட்டியமா பிடிச்சுக்குவாங்க பாருங்க முந்தானையில. அந்த மாதிரி நம்ம அப்பாவை பிடிச்சுக்கிட்டு அந்த அன்புல, அந்த மறைவுல, அந்த ஒளிவுல, அந்த ஒரு ரெஸ்டிங் பிளேஸ்ல நம்ம நிறைந்து இருக்கும் பொழுது வேற எதுவும், எந்த காரியமும் நம்மளை தாக்கவோ அணுகவோ முடியாது. அந்த அன்பின் நிறைவை பெற்றுக்கொண்டு அதுல மூழ்கி அதுல ஊறி இருக்க, அதே அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, அன்பின் பரலோக தகப்பனே. அப்பா, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்முடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அந்த அன்புல மூழ்கப்பட்டவர்களாய், ருசி பார்க்கிறவர்களாய், அதிலேயே ஊறி இருக்கிறவர்களாய், அப்பாவுடைய அந்த அன்போட வாசனை மட்டும்தான் எங்களுடைய சரீரத்துல எல்லா பகுதியிலும் காணப்படும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த மனதுருக்கம், நீங்க இந்த பூமியில இருந்தப்போ எப்படி மனதுருகி நன்மைகளை செய்கிறவராய் சுற்றி திருந்திரப்பா, அந்த மனதுருக்கத்தின் ஆவியை ஒவ்வொரு மேலும் இந்த நாளை தேவநீர் ஊற்றுவதற்காக நன்றி கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருத்தருக்குள்ளே ஆண்டவரே தேவனுடைய நிறைவான அன்பு யார் யாரெல்லாம் எங்க மனதுல வைத்து ஜெபிக்கிறோமோ ஒவ்வொருத்தரும் மேலேயும் ஆண்டவரே
ஒவ்வொருத்தர் மேலேயும் இப்பொழுதே தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த அன்பு ராஜ்யத்திலிருந்து முழுமையாய் இறங்கி வந்து ஒவ்வொரு மேலும் அமரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நிறைவாய் அமருவதாக, ஊற்றப்படுவதாக, நிரப்பப்படுவார்களாக. அப்பாவுடைய அன்பின் நிறைவுனால அவர்களையே மறந்து தன்னை காட்டிலும் பிறரை மேன்மையாய் கருதுகிற அப்பாவுடைய நிறைவான அன்புக்குள்ள ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களா என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த மாயமற்ற அன்பு, முந்திக் கொள்ளுகிற அன்பு, சிநேகிக்கிற அன்பு, கனப்படுத்துகிற அன்பு, விசுவாசிக்கிற அன்பு, நம்புகிற அன்பு, சகிக்கிற அன்பு, கொடுக்கிற அன்பு, எல்லாவற்றையும் மன்னித்து விடுவிக்கிற அன்பு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கடந்து வரட்டும் கர்த்தாவே. எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொருக்குள்ளயும் உண்டாகட்டும். அன்றைய அன்பு குறைந்து போன தனிந்து இருக்கிற காலத்துல எல்லாரையும் மனிதர்களை மிருகங்களா நடத்துகிற காரியங்கள் எல்லாம் மாறட்டும் கர்த்தாவே. அப்பா, அப்படிப்பட்ட நிறைவான தெய்வத்துடைய அன்பு ஒவ்வொருத்தர் மேலும் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அன்பை வெளிப்படுத்துகிற நல்ல சூழ்நிலைகள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி ராஜா. பிசாசு கொண்டு வந்திருக்கிற சதியிலிருந்து எல்லாரும் கண்கள் திறக்கப்பட்டவர்களாய், அதுல இருந்து தெளிந்தவர்களாய் கர்த்தாவே, சுபாவ அன்புனால நிரப்பப்பட்டவர்களாய், அப்பாவின் அன்பை ருசி பார்த்தவர்களாய், அந்த ருசி பார்த்து அதே அன்பு உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. தகப்பனே நன்றி, நன்றி ராஜா. ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நேசித்து கனப்படுத்துகிற அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. தன்னை காட்டிலும் பிறர் பெட்டர் என்று நேசிக்கிற அன்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, மனுஷர்களை, அப்பாவின் பிள்ளைகளை உம்முடைய பிள்ளைகளாய் பார்க்கிற அன்பு உண்டாகட்டும் ராஜா. ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதனால தேசத்துல ஒரு பெரிய மாற்றம், குடும்பங்கள் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், சூழ்நிலைகள் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. எந்த சூழ்நிலைகளும் எந்தெந்த இடத்துல ஹேட்ரட் இடம் பெற்றுக் கொண்டிருந்ததோ, அருவருக்கிற காரியங்கள், விரோதங்கள், பகைகள், பிரிவினைகள், சண்டைகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த இடத்தை கிரிப்பா பிடிச்சு வச்சிருந்ததோ, இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால வெளியேற நான் கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதோட கிரிப்பை இழந்து அது ஓடி போவதாக. நிறைவானது வரும்பொழுது குறைவானவைகள் எல்லாம் ஓடி போகட்டும் ஆண்டவரே. தேவனுடைய நிறைவான அன்பின் மழை ஒவ்வொரு சிந்தையிலும், சரீரத்திலும், சூழ்நிலையிலும் முழுமையாய் பொழிவதாக என்று நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பாவின் உண்மையான பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், அப்பாவை பிரதிபலிக்கிறவர்கள், இயேசுவின் பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற அந்த பரலோக ராஜ்யத்தோட ஸ்டாண்டர்ட் இவங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுவதாக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. அப்பாவின் நாமத்துக்கு மகிமை வந்ததற்காக நன்றி. அப்பாவின் நாமத்துக்கு மகிமை வந்ததற்காக நன்றி. எல்லா இடத்திலும் தேவனுடைய ராஜ்யம் இறங்கி வருவதற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம். சகோதர சிநேகம் உண்டாகட்டும், பரஸ்பர நம்பிக்கை அன்பு உண்டாகட்டும், கணவன் மனைவி நம்பிக்கை அன்பு உண்டாகட்டும், பிள்ளைகளுக்குள்ள நல்ல அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ள நல்ல அன்பு உண்டாகட்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு காண்பிக்கிற அன்புல நிறைவு உண்டாகட்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு காண்பிக்கிற அன்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் யார் யார் மேல எந்தெந்த அன்பு, உண்மையான தெய்வத்துடைய அன்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாம் மாய்மாலமான அன்பு, வேஷம் போடுகிற அன்பு, இச்சையின் காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால போ என்று கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா. தெய்வத்துவத்தோட நிறைவு பகுதியில வந்து இறங்கி இருப்பதற்காக நன்றி. எல்லா துதி கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஒவ்வொருத்தர் மேலையும் விசேஷித்த தெய்வத்துடைய அன்பு ஒரு மழை போல ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த பழைய காரியங்கள் எல்லாம் அந்த மழையில அடித்து கொண்டு போயிடுச்சு. எல்லாம் தேவையில்லாத சத்தைகள், குப்பைகள் எல்லாம் அப்பாவோட அன்பின் மழையினால அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. ஆண்டவர் புதிய துவக்கத்தை, ஆசீர்வாதத்தை, நிறைவை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நான் போய் அவங்களை நேசிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா திருப்பி திருப்பி என்னை குத்துறதுனால நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அதை அனுபவிச்சு கூட இருக்கலாம் வாழ்க்கையில. ஆனால் அவங்க பலவீனமா இருக்கிறதுனாலதான் குத்துறாங்க, மற்றவங்களை காயப்படுத்துறாங்க. பலமுள்ளவர்களாகிய நாம், அப்பாவுடைய அன்பின் நிறைவை அனுபவித்தவர்களாகிய நாம்
அவருடைய பலவீனங்கள் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவருடைய வீக்னஸ்ல அவங்க அந்த மாதிரி மால் ஃபங்க்ஷன் பண்றாங்க, தவறா செயல்படுறாங்கன்னு சொல்லி அப்பாவோட அன்பை காண்பிக்க 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 அந்த அன்புல அவங்க நிரப்பப்பட்டு திக்கு முக்காடி அந்த அன்பை தான் திருப்பி செலுத்த போகும். நம்ம எதை புதைக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். அந்த நிறைவை நீங்கள் பெற்றுக்கொண்டு வாழ்வீங்க என்று உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள்.